ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் பிளாசம் கார்னர். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் ஸ்பைடர் லில்லிங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரீனமோட ஒரு வெரைட்டி தான். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இல்லை இந்த பல்பு பார்க்கறதுக்கு பல்பு மாதிரியே இல்லையே, உருண்டையாக இல்லையே, ரொம்ப சப்பையாக இருந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த பிளாக் ஸ்பைடர் லில்லி வந்துட்டு நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் பல்பு வந்து வராது. இது ஏதோ ஓவல் ஷேப்பில் குச்சி போல் தான் வந்துட்டு இதோட பல்ப்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு 7 to 8 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பல்ப் மாதிரி போட்டு வச்சேன். சொல்லப்போனால் 2 பல்ப் ஜாயின் ஆன மாதிரி இருந்தது, அப்படி போட்டு வச்சேன். ஸோ இது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு காம்போ ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதை நான் அப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ பண்ணி பல்பு எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த டவுட் கிளியர் ஆகும். ஸோ தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, பல்புனாலே ரவுண்ட் ஷேப்பில் உருண்டையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டவுட் கொஞ்சம் கிளியர் ஆகும். அதனால் இதை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நான் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு 2 3 பல்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ பல்ப்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதான் சரி, இது மெச்சூர்ட் ஆகிடுச்சா, இன்றைக்கி வந்துட்டு இது வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். சின்ன ஒரு 8 inch பாட்டில் தாங்க போட்டிருந்தேன். ஸோ வேர் அப்படியே போட்டு திணிச்சிட்டு இருக்குது. இது வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும் போல், அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படியே வேர் வெளியில் போகிறது இல்லாமல் அப்படியே டைட்டாகி கிடக்குதுங்க. ஓகே, இதை நான் தனித்தனியாக அப்ரூவ் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் இது எல்லாத்தையும் வந்துட்டு கத்தியை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினேன். அவ்வளோ டைட்டு, என்னால் பிரிக்கவே முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பல்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய குட்டி குட்டி பல்ப்ஸும் வருது. அண்ட் இங்கே பாருங்கள், இதோட பல்பே வந்துட்டு சும்மா கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு ஸ்டெம்மு மாதிரி தான் இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் நல்ல வெல் மெச்சூர்டு பல்புங்க. இப்போ நான் இதெல்லாம் பிரித்து காம்போ ஆஃபருக்கு வைக்க போகிறேன். ஸோ வெல் மெச்சூர்டு பல்பே எப்படி இருக்குது பாருங்கள். பெருசாக காடெக்ஸ் மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, லைட்டாக கொஞ்சம் இங்கே பல்ஜான மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டெம்மு போலவே தான் இருக்கும். ஸோ இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், குச்சி மாதிரி தான் இருக்குமே. அது பல்பு மாதிரியே தெரியாது, ஏதோ தண்டை உடச்சி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு பிளாக் ஸ்பைடர் லில்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லீஃப் வந்து கொஞ்சம் இந்த ப்ரௌன் ஷேட்லேயும், ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் பிங்க் ஷேடில், நல்ல ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரிப்பன் போல் வந்துட்டு அதோடய ஃப்ளவர் வந்துட்டு இருக்கும். ஸோ பாருங்கள், இன்றைக்கி இதை தான் நான் அப்ரூவ் பண்ணேன். காம்போக்கும் ரெடி பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு 3 பல்ப் தான் போட்டேன். எப்படி 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு. பாருங்கள், அப்படியே வெட்டி எடுத்துட்டேன். நிறைய இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த மெச்சூர்டு பல்பு, தெரியுதுங்களா? ஸோ இதை சுற்றி தான் இவ்வளோ பல்ப்ஸ் வந்து வந்திருக்கு. நிறைய இருக்குது, ஆனால் குட்டி 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 குட்டியாக. இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ குச்சின்னு நினைக்க வேணாம், நான் முடிஞ்ச வரைக்கும் பெரிய சைஸு சின்ன சைஸும் கலந்தே தரேன். அண்ட் இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். இதை நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ண போகிறது ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டாக இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை மட்டும் இப்போ எடுக்க போகிறேன். ஏதோ இந்த கொஞ்சம் இங்கே இருக்குது. ஸோ அந்த மெச்சூர்டு மட்டும் எடுக்க போகிறேன். இல்லைன்னா அந்த குட்டி பல்ப்ஸ் கூட சேர்த்து காம்போ ஆஃபரில் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.